ஹாய் ஆல், இன்றைக்கி நான் காடை முட்டை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் இருக்க ஏரியாவில் வந்து காடை முட்டை வந்து 12 பீஸ் வந்து 55 ருபீஸ். உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காடை முட்டையை நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் கம்மியாகவே பண்ணிக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா பாயில் ஆனது பிறகு அந்த ஓட்டை நல்லா உளிச்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய், 4 சோம்பு, ஒரு சின்ன பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த எக்கையும் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காடை முட்டையை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் என் குட்டிக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை முட்டை உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது சளி, இருமலுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.